லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் ஆடிப்பாடி தனது திறமையை நிரூபித்த சிறுமதி என்ற ஒரு மீனவ பெண் பலராலும் பாராட்டப்படுகின்றார். அவருக்கு குரலில் இருக்கின்ற வசியர தன்மையும் பலரையும் கவரக்கூடிய ஆற்றலும் அவரை மேலோங்க செய்திருக்கின்றது. நடுவர்களை பொறுத்தவரையில் இவ்வாறானவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களின் திறமைகளை வளர்க்கச் செய்வது அவர்களின் ஏதுவான ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட மீனவ குடும்பத்தில் இருந்து ஒருவர் பாட வருகின்றார் என்றதும் அவருக்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. ஏனென்றால் ஏழை சிறுமிகளுக்கு வாய்ப்பை வழங்குவது அவர்களின் முக்கிய நோக்கமாகவும் இருக்கின்றது. பலரும் கவரக்கூடிய அளவுக்கு நடுவர்கள் அந்த செயற்பாட்டை மேற்கொண்டு வருகின்றார்கள். சீமதியை பொறுத்தவரையில் அவர் மீனவ குடும்பத்தில் ஏழையாக பிறந்தாலும் தனது திறமையில் நம்பிக்கை வைத்து பாடல்களை பாடி வருகின்றார். அவருக்காக பல பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. முதலாவது சுற்றில் தெரிவு செய்யப்பட்ட சிறுமதி அந்த குரலின் இனிமையால் அங்கிருக்கின்ற நடுவர்களுக்கு புறம் போட்டு காட்டியிருக்கின்றார். அவருக்காக அவர் செய்த பல முயற்சிகள் தொடர்பாகவும் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். 4 வயசு அல்லது 5 வயசு சிறுவர்கள் இந்த போட்டியில் பாடி வருகின்றார்கள். அதிகமாக அந்த சிறுவர்களுக்கு பாடலை பற்றி முழுமையாக தெரியாவிட்டாலும் அவர்கள் அந்த பாடலை தன் அறிவுக்கு ஏற்றாப்போல் புரிந்து கொண்டு பாடுவது, சங்கீத நுணுக்கங்கள் அதில் வெளிப்படுவதும் நடுவர்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சிறுவர்கள் வெற்றி பெறுவதற்கு லைவ் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன.